ஜெயா தொலைக்காட்சி டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். டாக் ஸ்டாக் நிகழ்ச்சிக்காக நான் பூர்ணிமா. நிறைய மருத்துவர்கள் இங்கே வந்து நிறைய விஷயங்கள் நம்மோட பகிர்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்மோட இருக்காங்க மஸ்குலோஸ்கெலட்டல் ஆன்காலஜி டாக்டர் விஷ்ணு ராமானுஜன் அவர்கள். அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். சார், நிறைய கேன்சர்ஸ் பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலா. நீங்கள் எந்த மாதிரி கேன்சர்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறீங்க? இது ரொம்ப அரிய வகை கேன்சரா? மேடம், நான் வந்து மஸ்குலோஸ்கெலட்டல் ஆன்காலஜிஸ்ட். ஐ டீல் வித் கேன்சர்ஸ் அரைசிங் ஃப்ரம் த போன் அண்ட் சாஃப்ட் டிஷ்யூ. கால்லையும் கையிலையும் இருக்கிற எலும்பு, அதுக்கு சரௌண்டிங் சாஃப்ட் டிஷ்யூ, நர்வ்ஸ், மசில்ஸ், சைனோவியம், இதுலேருந்து வர கேன்சர் நோய் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு டாக்டர் வந்து தட்ஸ் மை ஸ்பெஷலைசேஷன். சார், பொதுவாக இந்த மாதிரி கேன்சர் எந்த உறுப்புகளை உடம்புல தாக்குது? எந்த வயசில் இருக்கிறவங்களுக்கு இந்த கேன்சர் வரும்? மஸ்குலோஸ்கெலட்டல் கேன்சர்ஸ் என்பது ரொம்ப ரேரான கேன்சர் மேடம். ஃபர்ஸ்ட்லி அது வந்து 100 கேன்சர் பார்த்தா ஒரு பேஷண்ட்டுக்கு தான் போன் கேன்சர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி ரேர் டியூமர். அண்ட் மோரோவர் இது வந்து யூஸ்வலி பசங்களை வர டியூமர். ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆர் பேஷண்ட்ஸ் ஆர் லெஸ் தென் 18 இயர்ஸ், டீனேஜர்ஸ், 8 இயர்ஸ், 10 இயர்ஸ், 14 இயர்ஸ். ஸோ மோஸ்ட் காமன்லி நம்மளோட பேஷண்ட்ஸ் எல்லாம் வந்து டீனேஜர்ஸ் அண்ட் பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ் தான் மோஸ்ட் காமன்லி அஃபெக்டட் பை போன் டியூமர்ஸ். டாக்டர், நீங்கள் சொன்னீங்க இது சின்ன குழந்தைங்கள, டீனேஜில் இருக்கிறவங்கள தான் தாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன காரணத்தினால வருது? இது வந்து ஜெனட்டிக்காக வருமா? போன் டியூமர்ஸ்க்கு வந்து எந்த காரணமும் இல்லை வரத்துக்கு. தெர் இஸ் நோ ஜெனட்டிக் ரோல். இப்போது மற்ற கேன்சர், லங் கேன்சர் ஸ்மோக்கிங்னால வரலாம், இல்லை கோலோன் கேன்சர் ஜெனட்டிக்காக வரலாம். அந்த மாதிரி போன் கேன்சருக்கு எதுவுமே இல்லை. தெர் இஸ் நோ காஸ். சில சிண்ட்ரோம் இருக்குது, பட் தோஸ் ஆர் ஆல்சோ வெரி ரேர் விச் கேன் காஸ் போன் டியூமர்ஸ், பட் தோஸ் ஆர் ஆல்சோ எக்ஸ்ட்ரீம்லி ரேர். டாக்டர், பொதுவாக மற்ற கேன்சர், இப்போ பிரெஸ்ட் கேன்சர்னு எடுத்தால் மெமோகிராஃபியில் தெரியும், நிறையா டெஸ்ட் எல்லாம் இருக்குது. கர்ப்பப்பைக்குனா வேறு பேப்ஸ்மியர், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. இந்த கேன்சரை கண்டுபிடிக்கணும்னா என்ன மாதிரி பரிசோதனைகள்லாம் இருக்குது? போன் கேன்சருக்கு வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் பர்சே எதுவுமே இல்லை மேடம். ஸோ அது வந்து இட் இஸ் ஸ்க்ரீன் பண்ணி, பாப்புலேஷன் ஸ்க்ரீனிங் பண்ணி நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து we cannot detect them early. Early detection can be done only if the patient has coming early in their symptom onset. So that is the only thing which can help us detect bone tumors early. டாக்டர், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க மஸ்குலோஸ்கெல்டன் அப்படின்னா மசில்ஸையும் எலும்பையும் பாதிக்கக்கூடிய கேன்சர் அப்படின்னு சொன்னீங்க. இந்த மாதிரி கேன்சர் வந்துடுச்சுன்னா எப்படி உடம்புல என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் நிகழும்? ஸோ மஸ்குலோஸ்கெலட்டல் கேன்சர்ஸ் வந்து ரெண்டு வகையாக இருக்கலாம். ஒன்று வந்து பிரைமரி போன் கேன்சர்ஸ். இப்போ நான் சொன்னது பீடியாட்ரிக் பேஷண்ட்ஸ், அவங்கள வந்து யூஸ்வலி பிரைமரி போன் கேன்சர் வரும். செகண்டரி போன் கேன்சர்னா வேறு இடத்துல ஆல்ரெடி கேன்சர் இருக்குது, அது வந்து பரவி இப்போ எலும்பில் வந்திருக்கு. அந்த மாதிரி கூட பேஷண்ட்ஸ் வராங்க. அந்த மாதிரி செகண்டரி போன் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து யூஸ்வலி அடல்ட்ஸாக தான் இருப்பாங்க. பட் இன்ஸ்பைட் ஆஃப் தட் we can still offer treatment and we can give good results in both categories of patients. டாக்டர், பொதுவாக கேன்சர்னாலே ரொம்ப வலி மிகுந்த ஒரு வியாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இது குழந்தைங்களா வேற இருக்காங்க. எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணுறீங்க? மன ரீதியாகவும் அவங்க வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. வலியை தாங்கக்கூடிய சக்தி குறைவாக இருக்கும். பேரண்ட்ஸ் எப்படி நீங்கள் அவங்கள கன்வின்ஸ் பண்ணுவீங்க? மேடம், இப்போ if you ask me, it is always better to tell honestly to the patient what is the expected outcome, what is the proposed line of treatment. நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஆனஸ்ட்டாக இப்படி பேசினா அவங்க யூஸ்வலி அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இப்போ இதுக்கு வந்து எந்த காசும் இல்லை. ஸோ இட் இஸ் வி டோன்ட் நோ வை இட் இஸ் கம்மிங். ஸோ வி ஹேவ் டு அக்செப்ட் இட் அண்ட் முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ அதுதான் பார்க்கணும். ஸோ இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா இந்த எஸ்பெஷலி பீடியாட்ரிக் பிரைமரி போன் கேன்சர்ஸ் வந்து இட்ஸ் அ வெரி மச் க்யூரபிள் கேன்சர். வேறு எங்கேயும் பரவலைன்னா நம்ம வந்து பேஷண்ட்டை வந்து த்ரூ மல்டி மோடல் மேனேஜ்மெண்ட் நம்ம டெஃபினட்டாக க்யூர் வந்து ஆஃபர் பண்ணலாம் பேஷண்ட்டுக்கு. ஸோ வி ஷுட் டேக் தட் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட இப்படி தான் நம்ம வி ட்ரை டு கவுன்சில் தெம் வித் ஆஸ் மச் ஆனெஸ்டி and as much compassion as possible, because it is a very difficult scenario, especially for parents to accept அவங்களோட சில்ட்ரனுக்கு வந்து இப்படி கேன்சர் வியாதி வந்திருக்குன்ட்டு. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன் அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் பர்டன்ஸ் லைக் சோஷியல் பர்டன்ஸ், ஃபைனான்ஷியல் பர்டன்ஸ், சைக்கலாஜிக்கல் பர்டன்ஸ். பசங்களெல்லாம், சின்ன பசங்க, அவங்களுக்கு புரியுறதில்ல ஏன் நடந்துட்டு இருக்கு, இப்படி ஏன் ஆயிட்டு இருக்கு, அவங்களுக்கு புரியுறதில்ல. ஸோ இதெல்லாம் நம்ம பேஷண்ட் கிட்ட பேசி ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் வி ஹவ் டு கீப் கவுன்சிலிங் தெம், கீப் ஸ்பீக்கிங் டு தெம், get them into your confidence, let them have confidence in us and take it forward from there. டாக்டர், இப்போ இந்த எலும்பு சம்மந்தமான இந்த கேன்சர் எப்படி வருது, வந்தால் என்ன மாதிரியான பாதிப்புகள் யாருக்கு வருதுன்னு சொன்னீங்க. இது வராமல் தடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? இல்லை மேடம், there are no preventive factors also for bone cancers. Usually bone cancer வந்தால் பேஷண்ட்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிம்டம் யூஸ்வலி வந்து பெயின் இருக்கும்.
எஸ்பெஷலி ஜாயிண்ட் பக்கத்தில் டியூமர் இருந்ததுன்னா பேஷண்ட்டுக்கு வந்து நடக்கிறச்ச நிற்கிறச்ச வந்து வலி இருக்கும். செகண்ட் காமன் சிம்டம் வந்து ஸ்வெல்லிங். சில பேருக்கு வந்து ஸ்வெல்லிங் அதிகம் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து பெயின் ஆர் ஸ்வெல்லிங் ரெண்டும் இக்னோர் பண்ணக்கூடாது. யூ ஷுட் கெட் டு அ டாக்டர் ஸோ தட் யூ கேன், தட் இஸ் த ஒன்லி மார்ஜின் தட் வி ஹவ் காட் டு டிடெக்ட் இட் early. டாக்டர், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இந்த மாதிரி பெயின் ஸ்வெல்லிங் எல்லாம் இருந்ததுன்னா அறிகுறியாக இருக்கும், இந்த மாதிரி எலும்பு சம்மந்தமான கேன்சருக்கான அறிகுறியாக இருக்குன்னு சொன்னீங்க. சில பேர் அதை சாதாரண ஒரு ஸ்வெல்லிங்காக இருக்குன்னு கூட நினச்சிட்டு அலட்சியமாக விட்டுறலாம், கவனம் குறைவாக முதலே வராமல் காலம் கடந்து வந்தால் இதை குணப்படுத்த முடியுமா, இல்லை ஆரம்ப நிலையில் வந்துட்டால் குணப்படுத்தி? மேடம், ஆரம்ப நிலையத்தில் வந்தால் இட் இஸ் மச் ஈஸியர் டு கியூர். ஏன்னா வேறு எங்கேயும் பரவலை. மோஸ்ட் காமன்லி இந்த போன் கேன்சர் வந்து லங்குக்கு பரவும். பட் இஃப் எங்கேயும் பரவலைன்னா டெஃபினெட்லி க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம ஆஃபர் பண்ணலாம். சில பேஷண்ட்ஸ் பரவின கேன்சர் கூட நம்ம க்யூரேட்டிவ் இன்டென்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃபர் பண்ணலாம். பட் மெயின் ஸ்டே ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து நம்ம சர்ஜிக்கலி எல்லா டியூமரும் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா we can offer curative intent treatment for the patient. டாக்டர், இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க அந்த எலும்பு சம்மந்தமான கேன்சர் வந்து லங்ஸை பாதிக்கணும், வேறு என்னென்ன உறுப்புகளை பாதிக்கும் அது? ஸோ மெட்டாஸ்டேசிஸ் ஆச்சுன்னா மோஸ்ட் காமன்லி லங்ஸில் தான் ஆகும். 90% வந்து லங்ஸ்க்கு தான் பரவும். 10% வந்து ரிமைனிங் 10% வந்து வேறு எலும்புக்கு வந்து பரவலாம். திஸ் ஆர் த டூ மோஸ்ட் காமன் சைட்ஸ். பரவுறதுக்கு மோஸ்ட் காமன் சைட்ஸ் எலும்பு, லங். ரொம்ப ஒரு வீரியமான இது கேன்சராக தான் பார்க்கப்படுதுன்னு நினைக்கிறேன். இந்திய அளவில் வந்து இந்த கேன்சரால் பாதிக்கப்பட்டவங்களோட எண்ணிக்கை எந்த அளவில் இருக்குது உலக நாடுகளோட ஒப்பிடும்போது? இந்தியா அண்ட் அப்ராடில் வந்து இதோட இன்சிடென்ட்ஸ் வந்து சேமாக தான் இருக்குது மேடம். ஸோ தெர் இஸ் நோ காஸ் ஃபார் திஸ். ஸோ நீங்கள் வெளிநாட்டில் கூட போனால், இந்தியாவில் கூட பார்த்தா த இன்சிடென்ட்ஸ் இஸ் த சேம். இந்தியாவில் வந்து நிறைய பாப்புலேஷன் நிறையா இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கேசஸ் நிறையா வந்து பார்க்குறதுக்கு கிடைக்கிறது, விச் இஸ் நாட் ஸோ அப்ராட். டாக்டர், பொதுவாக மற்ற கேன்சர் பற்றி வெளியே தெரிஞ்சதை விட இந்த எலும்பு சம்மந்தமான ஆர்த்தோபெடிக் கேன்சர் பற்றி நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அவ்வளவு ஒரு நிறைய பேருக்கு அவேர்னஸ் இல்லாமல் இருக்குது. அது எதனால நீங்கள் நினைக்கிறீங்க? இட் இஸ் பிகாஸ் இட் இஸ் அ வெரி ரேர் கேன்சர் மேடம். நான் சொன்ன மாதிரி 100 கேன்சர் கேஸ் பார்த்தா ஒரு கேன்சர் தான் எலும்புலேருந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் அவேர்னஸும் அதை பற்றி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் தட் இட் இஸ் அ வெரி மச் க்யூரபிள் கேன்சர். அது வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து நல்லா இருக்குது. அண்ட் யூ கேன் ஆக்சுவலி ஹேவ் த பேஷண்ட்ஸ் லிவிங் அ குட் அண்ட் குட் லைஃப் சப்சிக்வெண்ட்லி ஆல்சோ. டாக்டர், இதுக்கான ட்ரீட்மெண்ட் காலம் எவ்வளவு? நீங்கள் ட்ரீட்மெண்ட்னா குணப்படுத்திடலாம் அப்படின்னு சொல்கிறீங்க, என்ன மாதிரியான கால நேரம் எடுக்கும் இது? ஸோ போன் கேன்சர்ஸ் வந்து ஒரு ப்ராப்ளம் என்னன்னா, இட் இஸ் அ வெரி இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட். ஸோ ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் வந்து 8 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் கூட போகலாம். எல்லா பேஷண்ட்ஸுக்கும் மல்டி மோடல் மேனேஜ்மெண்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ போன் கேன்சர் குணப்படுத்துறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து மல்டி மோடல் மேனேஜ்மெண்ட் தேவை. அப்படின்னா என்ன? அப்படின்னா நம்ம குணப்படுத்துறதுக்கு கீமோதெரப்பியும் தேவை, ரேடியோ தெரப்பியும் தேவை இருக்கலாம், சர்ஜரி கண்டிப்பாக தேவை இருக்கும். இது 3 கொடுத்தா தான் பேஷண்ட்டோட சர்வைவல் அவுட்கம்ஸ் வந்து ஆப்டிமலாக இருக்கும். டாக்டர், இது வந்து உங்களோட டீம் ஒர்க் அப்படின்னு நீங்கள் முன்னாடி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க. இந்த எலும்பு சம்மந்தமான கேன்சரை ட்ரீட் பண்ணுறதுல யாரெல்லாம் நீங்கள் டீமாக ஒர்க் பண்ணுறீங்க? ஸோ மல்டி மோடல் மேனேஜ்மெண்ட் இஸ் வாட் கிவ்ஸ் த பெஸ்ட் ரிசல்ட்ஸ் ஃபார் மேனேஜ்மெண்ட் ஆஃப் போன் டியூமர்ஸ். எப்போலேருந்து மல்டி மோடல் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்கோ நம்ம 5 year சர்வைவல் வந்து 20%லேருந்து 70% போயிருக்கு மேடம், ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் மல்டி மோடல் மேனேஜ்மெண்ட். நவ் ஹூ ஆர் ஆல் இன்வால்வ்ட் இன் மல்டி மோடல் மேனேஜ்மெண்ட்? You have got medical oncologist who gives chemotherapy, radiation oncologist who gives radiation. I am the orthopedic oncologist who does the surgery for bone tumors. You also need a dedicated team of anesthesia, plastic surgery, physical rehabilitation, social counselor, psychiatrist, psychologists. So a lot of interplay is required within this team to treat one patient to give an optimal outcome. And the 20%லேருந்து 70% எப்படி சர்வைவல் வந்து ஜம்ப் ஆயிருக்கு? இதனால தான், பிகாஸ் ஆஃப் அ டீம் பேஸ்ட் அப்ரோச் இன் த மேனேஜ்மெண்ட் ஆஃப் bone tumors, and that is what is the norm and that is what is required now in successfully managing bone cancers. டாக்டர், நீங்கள் இப்போ சொன்னீங்க ஒரு டீம் ஒர்க், நிறையா டாக்டர்ஸ், சைக்காட்ரிஸ்ட் எல்லாருமே இருக்கும் உள்ள இவங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்னீங்க. ரொம்பவே சிரமம் இவங்களை வந்து அந்த குழந்தைங்களா இருக்கிறதுனால அவங்கள வந்து ஒரு நல்ல மனநிலையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ஒரு இயல்புக்கு கொண்டு வரதுன்னு. இந்த மாதிரி இருக்கும்போது பேரண்ட்ஸ் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க? அவங்களுக்கு எப்படி ஃபஸ்ட்டு சொல்லுவீங்க இந்த மாதிரி கேன்சர் அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சோன்னா எப்படி அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சைக்காலஜிக்கலான ஒரு இது கொடுப்பீங்களா? ஆமாம் மேடம், கண்டிப்பாக. பிகாஸ் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூஸ்வலி சில்ட்ரன் இருந்தாங்கன்னா we don't counsel the children because you have to be legally above 18 years for us to counsel the patient. So if they are less than 18 years வந்து நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை கார்டியன் கிட்ட தான் நம்ம சொல்லணும். ஸோ அவங்க கிட்டேயும் பொறுமையாக வித் கம்பேஷன், வித் எம்பத்தி
நம்ம வந்து அவங்க கிட்ட நல்லா பேசி we can definitely explain it to them and முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு நம்ம பார்த்து சொல்லணும். இப்போ கேன்சர் வந்தது வந்து எதுக்கு வந்தது யாருக்கும் தெரியாது, there is no reason for it, பட் முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அது டெஃபினெட்லி நம்ம கையில் இருக்குது அண்ட் அதுக்கு என்ன பண்ணணுமோ we have to do what is appropriate for that patient. டாக்டர், இந்த எலும்பு சம்மந்தமான கேன்சரில் என்ன மாதிரியான புதுசான டெக்னாலஜிஸ் எல்லாம் வந்திருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுலன்னு சொல்லுங்களேன். இப்போ நான் சொன்ன மாதிரி சில்ட்ரனில் வந்து இந்த டிசீஸ் வந்து மோஸ்ட் காமன். இப்போ ப்ராப்ளம் என்னன்னா சில்ட்ரனில் வந்து போன் கேன்சர், சில்ட்ரன் வந்து வளர்கிற பசங்க. இப்போ போனில் வந்து நம்ம நார்மலி நம்ம போன் கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணோம்னா அந்த கேன்சர் இருக்கிற எலும்பு வந்து நம்ம வெளியில் எடுக்கணும். வெளியில் எடுத்தால் உள்ளே ஏதாவது வைக்கணும், அதோட அந்த போர்ஷன் ஆஃப் த போனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு. இப்போ சில்ட்ரன் பசங்களில் என்ன ப்ராப்ளம்னா நம்ம என்ன வச்சாலும் அது ஆப்போசிட் லெக் மாதிரி வளராது. இப்போ நவ் யூ ஹவ் காட் நியூ டெக்னாலஜிஸ் வேர் யூ கேன் ஆக்சுவலி எக்ஸ்பேண்ட், யூ ஹவ் காட் எக்ஸ்பேண்டபிள் ப்ராசஸஸ், நான் இன்வேசிவ் எக்ஸ்பேண்டபிள் ப்ராசஸ்ன்ட்டு சொல்லுவோம். அது வந்து ஆப்போசிட் லெக் வளர நம்ம வந்து இந்த ப்ராசஸ் கூட நம்ம லென்த்தன் பண்ணி நம்ம 2 காலும் ஒரு லெவலாக ஆக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. This has come in the last 10 years or 15 years, which we are now routinely doing for pediatric patients. So this is the new technology which has come. Apart from that, நிறைய நியூ சர்ஜரிலேயே நிறைய நியூ டெக்னாலஜிஸ் வந்துட்டு இருக்கு. இப்போ வந்து நம்ம பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் ஆர்த்தோபெடிக் ஆங்காலஜின்ட்டு சொல்லுவோம். ஸோ தட் மீன்ஸ் ஃபார் தட் பர்டிகுலர் பேஷண்ட் வாட் இஸ் நீடட் we will do that. So you have got patient specific instruments, 3D printed implants, 3D printed cutting jigs and patient specific instrumentation is what is now upcoming in orthopedic oncology over the last 5 years. So it gives us individualized and personalized oncological care and we do what is required for that particular patient. டாக்டர், பொதுவாக கேன்சர் வந்து ஒரு பேஷண்ட் காப்பாற்றணும் அப்படிங்கும்போது ஒரு பாதிக்கப்பட்ட பகுதியை சில கேன்சரில் இப்போ மார்பக புற்றுநோய் இல்லை கர்ப்பப்பையில் நீக்குறாங்க. அந்த மாதிரி இந்த எலும்பு சம்மந்தமான கேன்சர் வந்துச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியை உடம்புலேருந்து நீங்கள் அறுவை சிகிச்சை மூலமாக நீக்கிடுவீங்களா? அப்போ அந்த இடத்துல அவங்க எப்படி திருப்பி புதுசாக ஏதாவது ட்ரீட்மெண்ட் டெக்னாலஜிஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஸோ நார்மலி போன் கேன்சர் வந்து சர்ஜரி இல்லாமல் க்யூர் பண்ணுறது வாய்ப்பு வந்து கம்மி. ஸோ ஃபார் க்யூர் யூ ஹாவ் டு டூ சர்ஜரி. சர்ஜரியில் வந்து நம்ம அந்த எலும்பை வந்து நார்மல் மார்ஜின்ஸோடு நம்ம சேர்த்து எடுக்கணும் அண்ட் அந்த டிஃபெக்டை வந்து நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். ரீகன்ஸ்ட்ரக்ஷன் வந்து 2 விதமாக பண்ணலாம். ஒன்று வந்து நான் பயாலாஜிக்கல், இன்னொன்று வந்து பயாலாஜிக்கல். பயாலாஜிக்கல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன்னா we will try to reconstruct the bone. So bone is getting replaced by bone. So we can do that in many different ways. அதே எலும்பை எடுத்து நம்ம சிங்கிள் ஃப்ராக்ஷன் ரேடியேஷன் கொடுத்தா எல்லா டியூமர் செல்ஸ் will get killed. அதே எலும்பை திருப்பியும் நம்ம உள்ளே வைக்கலாம். So that is known as extracorporeal radiation treatment. So this is the type of biological reconstruction. Non-biological na நம்ம அந்த எலும்பை வெளியில் எடுத்துட்டு மெகா ப்ராஸ்தசிஸ்ன்ட்டு சொல்லுவோம். இப்போ நம்ம நார்மலி மூட்டு மாற்றல் ஆப்ரேஷனில் ரெகுலர் ப்ராசஸஸ் யூஸ் பண்ணுவோம். பட் போன் கேன்சர்ஸில் வந்து அந்த சைஸ் வந்து இட் வில் பி பிக். ஸோ இட் இஸ் கால்ட் அஸ் அ மெகா ப்ராஸ்தசிஸ். ஸோ மெகா ப்ராசஸஸ் வந்து மோஸ்ட் காமன்லி டன் சர்ஜரி இன் ஆர்த்தோபெடிக் ஆங்காலஜி. இந்த போன் கேன்சர் அப்படிங்கிறது பொதுவாக அந்த கால் பகுதி தான் அதிகமாக தாக்குமா டாக்டர்? எஸ் மேடம், மோஸ்ட் காமன்லி 60% போன் டியூமர்ஸ் வந்து அரௌண்ட் த நீ வரும் மேடம். ஸோ ஃபீமர், டிபியா இது வந்து 2 மோஸ்ட் காமன் சைட்ஸ். அதுக்கப்புறமா பெல்விஸும் கையில் வர போனில் வந்து நெக்ஸ்ட் மோஸ்ட் காமன். இது 2 சைட். டாக்டர், இந்த மாதிரி எலும்பு சம்மந்தமான கேன்சர் வந்துச்சுன்னா எலும்பு மஜ்ஜையிலிருந்து ரத்த அணுக்கள் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ரத்தத்துலேயும் இந்த கேன்சர் பரவறக்கான வாய்ப்புகள் இருக்குமா? எஸ் மேடம். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து கீமோதெரப்பி கொடுக்குறோம் போன் கேன்சரில். பிகாஸ் இட் இஸ் primarily arising from the bone marrow and it is highly likely to spread. So chemotherapy will take care of any microscopic metastasis or microscopic spread is taken care of by the chemotherapy. சர்ஜரியில் வந்து நம்மளுக்கு கிராஸ் டிசீஸ் வந்து நம்ம வெளியில் எடுத்துடுவோம் அண்ட் கண்டினியூஸ் திருப்பி ஆப்ரேஷனுக்கு அப்புறமா மறுபடியும் கீமோதெரப்பி கிடைக்கும். யூஸ்வலி போன் கேன்சர்ஸ் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து கொஞ்சம் அதிகம் மேடம். இட் இஸ் யூஸ்வலி between 7 months to 1 year depending upon what cancer you have. So that duration also has to be factored in. டாக்டர், அது சின்ன வயசில் இருக்கிறவங்கள தான் இந்த எலும்பு சம்மந்தமான கேன்சர் வந்து தாக்கும்னு சொல்கிறீங்க. எந்த வயசு வரைக்கும் இதோட தாக்கம் இருக்கும்? மேடம், age is not, it can come in at any age, but most commonly it is seen under 20 years of age. Most commonly between 8 to 15 years. That is the most common age group where bone cancers will come. டாக்டர், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இப்போ வந்து எலும்பு சம்மந்தமான கேன்சர் வந்து முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டா ட்ரீட்மெண்ட் மூலமாக குணப்படுத்திடலான்னு. இப்போ குணப்படுத்தினதுக்கப்புறம் திரும்பவும் அதே கேன்சர் வரக்கான வாய்ப்பு இருக்குங்களா? அதே இடத்துல திருப்பியும் வரதுக்கு வாய்ப்பும் இருக்குது அண்ட் பரவி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நம்ம யூஸ்வலி எல்லா பேஷண்ட்ஸும் எவ்ரி 3 months ஃபார் த ஃபர்ஸ்ட் 3 years எவ்ரி 3 months வந்து நம்ம ஃபாலோ அப்புக்கு கூப்பிடுவோம். மோஸ்ட் காமன்லி ஸ்ப்ரெட் ஆனால் லங்குக்கு தான் வரும். ஸோ வி டூ லங் இமேஜிங்.
and we examine the local site. And we call the patients definitely for follow-up at least up to 10 years. ஏன்னா திருப்பியும் வரதுக்கு வாய்ப்பு வந்து 10 வருஷம் வரைக்கும் இருக்குது. பட் மோஸ்ட் காமன்லி மூணு வருஷத்துக்கு it can come back. Most commonly it comes back. If it recurs in the first 3 years. But we keep all patients on follow-up for at least 10 years. டாக்டர் இதில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் காலத்தை பற்றி நீங்கள் சொல்ல இவ்வளோ காலம் எடுக்கும் ஒரு பேஷண்ட் வராங்க, எத்தனை நிலைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க? முதல் நிலை, இரண்டாம் நிலை, தேர்ட் ஸ்டேஜ், ஃபோர்த் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒவ்வொரு நிலையிலையும் வருவாங்க. குறிப்பிட்ட காலக்கெடு தான் இருக்குது, இத்தனை மாதத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு வருஷத்துக்குள்ளேயோ இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சிடலாம் அப்படின்னு ஏதாவது ஒரு காலக்கெடு இருக்கா உங்களுக்கு? மெட்டாஸ்டாட்டிக் பேஷண்ட்ஸ், ஸ்ப்ரெட் ஆன பேஷண்ட்ஸ் வந்து க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. பட் இட் அகைன் டிபெண்ட்ஸ் ஆன் இமேஜிங் எல்லாம் பார்த்த அப்புறமா தான் we can decide. நான் மெட்டாஸ்டாட்டிக் பேஷண்ட்ஸ்னா ஃபிக்ஸ்ட் ப்ரோட்டோகால்ஸ் இருக்குது மேடம். ஸோ கீமோதெரப்பி ப்ரோட்டோகால்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ்டாக இருக்குது. ஸோ அந்த ப்ரோட்டோகால் ஃபாலோ பண்ணாங்கன்னா யூஸ்வலி 7 months to 1 year இஸ் த ட்ரீட்மெண்ட் டியூரேஷன். இடையில ஃபஸ்ட்டு யூஸ்வலி கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். அது பேர் நியோ அட்ஜுவன்ட் கீமோதெரப்பின்ட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ நியோ அட்ஜுவன்ட் கீமோதெரப்பி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆப்ரேஷன் பண்ணுவோம். ஆப்ரேஷனுக்கு அப்புறமா மறுபடியும் அட்ஜுவன்ட் கீமோதெரப்பின்ட்டு சொல்லுவோம். அது ஆப்ரேஷனுக்கு அப்புறமா கொடுக்குற கீமோதெரப்பி. ஸோ டோட்டல் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் இன்க்ளூடிங் சர்ஜரி எல்லாமே கிட்டத்தட்ட 1 வருஷம் மேடம். டாக்டர், அந்த ட்ரீட்மெண்ட் பற்றி சொன்னீங்க. அந்த ட்ரீட்மெண்ட் காலகட்டத்தில் இவ்வளோ வருஷம் ட்ரீட்மெண்ட் வரணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த காலகட்டத்தில் நீங்கள் சின்ன வயசுலேயே இந்த எலும்பு சம்மந்தமான கேன்சர் வந்துடும். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏஜ் ஆனால் அவங்களுக்கு திருமண வாழ்க்கை இருக்கும். சில பேர் வந்து விளையாட்டுத்துறையில் இருப்பாங்க, இல்லை அவங்க வேலை பளு அதிகமாக இருக்கும், அவங்க சார்ந்த வேலை நிறையா நடக்கிறவங்க, வெயிட் தூக்குறவங்க, இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. இது எலும்பில் வரதுனால என்ன மாதிரியான தாக்கங்கள்லாம் ஏற்படுத்தும்? இயல்பான வாழ்க்கையை அவங்களால வாழ முடியுமா? They can definitely lead a near normal life. I will not tell normal life because we are removing a portion of the bone. But near normal life, kandipa they can do. Patients usually நடக்கலாம், cycling பண்ணலாம், ஜம்பிங் பண்ணலாம், படிக்கட்டு ஏறலாம், எல்லாமே பண்ணலாம். பட் we tell them to avoid contact sports or heavy strenuous activity if it is especially lifting weight if it கையில் இருந்ததுன்னா. But otherwise they can have a completely normal life. They can get married. They can have a near normal life. There is no chance of the children subsequently getting it. இதெல்லாம் வாய்ப்புகள் இல்லை. ஸோ our goal of treatment is so that the children lead a near normal life. டாக்டர், நீங்கள் சொன்னீங்க நிறைய விஷயங்கள் இந்த எலும்பு கேன்சர் தொடர்பாக சொன்னீங்க. எதனால் வருது, எப்படி வருதுன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் எந்த வயசில் நம்ம என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் குழந்தைங்களுக்கு காமிச்சா உடனே உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க? மேடம், எனி ப்ரோக்ரெசிவ்லி க்ரோயிங் ஸ்வெல்லிங் இஸ் த ஃபர்ஸ்ட் வார்னிங் சைன். அண்ட் பெயின் விச் இஸ் நாட் கெட்டிங் ரிலீவ்ட் பை டேக்கிங் பெயின் கில்லர் மெடிசன். So these two are the most common symptoms wherein you have to go approach a doctor and get further imaging done. இப்போ தொடர்ந்து இருக்கிற வலி மாத்திரை சாப்பிட்ட அப்புறமா கூட வலி இருக்கு, அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து ரிக்வயர் ஃபர்தர் ஒர்க்அப். அப்புறமா வீக்கம் வந்து தொடர்ந்து பெருசாகிட்டே இருக்கு, 10 நாள் 15 நாள் அப்படியே பெருசே ஆகிட்டு இருக்குன்னா கண்டிப்பாக யூ ஹேவ் டு அப்ரோச் அ டாக்டர் அண்ட் கெட் ஃபர்தர் டெஸ்டிங் டன். டாக்டர், இந்த கர்ப்பப்பை கேன்சருக்கெல்லாம் தடுப்பூசி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி எலும்பு கேன்சருக்கு ஏதாவது தடுப்பூசி இருக்கு? இல்லை மேடம், எலும்பு கேன்சருக்கு வந்து எந்த தடுப்பூசி இல்லை மேடம். ஓகே டாக்டர், இப்போ வந்து பேஷண்ட்ஸ் வராங்க உங்ககிட்ட பார்க்குறக்கு, அவங்க மனநிலையெல்லாம் திடப்படுத்துறதுக்கு நிறைய ஒரு டீமாக ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் ஒரு டாக்டரோட அணுகுமுறையோடு சேர்த்து பேரண்ட்ஸோட அவங்களோட இதுவும் கேரிங்கும் ஒரு அளவுக்கு பக்குவமாக இருந்தால் தான் அந்த குழந்தையை குணப்படுத்துறதுல அவங்களுக்கு தனியாக ஏதாவது நீங்கள் கவுன்சிலிங் இந்த மாதிரி எல்லாம்? எஸ் மேடம், டெஃபினெட்லி. பிகாஸ் பேரண்ட்ஸுக்கு தான், நம்ம பசங்களுக்கு வந்து அவங்க சின்ன பசங்க, சில சமயம் நம்ம வந்து விளையாட்டுல நம்ம we can tell them what's happening and go. பட் பேரண்ட்ஸ் கவுன்சிலிங் வந்து நம்ம எப்பவும் செப்பரேட்டாக பண்ணுவோம் வித் அ டெடிகேட்டட் டீம் இன்க்ளூடிங் அ சைக்கோ ஆங்காலஜிஸ்ட். அவங்க வந்து பேரண்ட்ஸ் கிட்ட ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ட்ரீட்மெண்ட் கோல்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் இது எல்லாமே கிளியராக நம்ம வந்து பேரண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு கன்சென்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம முன்னாடி ட்ரீட்மெண்ட்டே பார்க்குறோம் மேடம். டாக்டர், இப்போ இந்த குழந்தைங்க வந்து இந்த ட்ரீட்மெண்ட்க்கெல்லாம் வரும்போது இயல்பாக அவங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா ஸ்கூல் போக முடியாது, ட்ரீட்மெண்ட்டில் இருக்கும்போது மற்ற குழந்தைங்களோட விளையாட முடியாது. அப்போ அதை எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க? எப்படி நீங்கள் அவங்களுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க, அவங்களை கொண்டு போகிறீங்க? ஸோ நார்மலி வந்து சில்ட்ரன் வந்து 1 வருஷம் அவங்களுக்கு வந்து ஸ்கூலில் வந்து போயிடும். தி டென் டு லூஸ் 1 year. பட் வெரி ஆஃபன் நம்ம வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துடுவோம். அண்ட் வாட் வி ஹவ் நோட்டிஸ்ட் இஸ் த சில்ட்ரன் வந்து தே ஆர் ஸோ குட், தே ஆர் ஸோ மோட்டிவேட்டட் that they tend to study even better when they are under treatment. And most of our kids are passing all the exams with flying colors, madam, in spite of not attending school. டாக்டர், நீங்கள் சொன்னீங்க இந்த நோயோட வீரியம் எப்படி இருக்கும், இதுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே சொன்னீங்க. அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு ஒரு வித பயம் கூட இருக்கும்.
ஆனால் நீங்கள் நிறையா குழந்தைங்களை குணப்படுத்தியிருப்பீங்க, டக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி அவங்கள நிறையா குணப்படுத்தியிருப்பீங்க. அந்த மாதிரி உங்களோட அனுபவம் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். It is very rewarding for any patient who gets cured and goes, because அந்த பேஷண்ட்டுக்கு வந்து he's become a survivor now. So we try to use these children to show other cancer affected children that you can lead a normal life. நீங்கள் எல்லாமே பண்ணலாம், நீங்கள் வந்து ஓடலாம், ஸ்போர்ட்ஸ் ஆடலாம், எல்லாமே பண்ணலாம், நீங்கள் நியர் நார்மல் லைஃப் you can live and நீங்கள் க்யூர் ஆகலாம். That is the most important thing. We try to incorporate these patients through our support groups to help other patients. டாக்டர், இப்போ அந்த குழந்தைங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய சூழலும் வந்து ஒரு பிடிச்சமானதாக இருக்கணும். அந்த ஹாஸ்பிட்டலாக இருந்தால் கூட அதுக்கு அங்கே என்ன மாதிரியான இதெல்லாம் யுக்திகள்லாம் நீங்கள் கையாளுறீங்க? ஏன்னா அந்த கீமோ பண்ணும்போது முடியெல்லாம் கூட கொட்டிடும், குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை குறைஞ்சிரும். அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஸோ நம்ம அப்போலோ புரோட்டான் கேன்சர் சென்டரில் வந்து we have got a separate pediatric unit and separate specialists who deal with only pediatric patients, including from medical oncology side as well as radiation side and as well as surgical side. So all these specialties are now in tune பசங்களை ட்ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ அண்ட் the center as such, when you go in, the aesthetics and the way everything looks and the care that is given by the nurses, the doctors, ancillary staff is excellent, which will make the patient feel at home and kind of get their treatment experience better. டாக்டர், இந்த கேன்சர், எலும்பு கேன்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிக எண்ணிக்கையில் கிடையாது, ரொம்ப குறைவான எண்ணிக்கையில் தான் இருக்குது, குணப்படுத்தலான்னு சொன்னீங்க. இருந்தாலுமே நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கும். கேன்சர்னாலே பயம்தான். அது எலும்பு சம்மந்தமான கேன்சர் குழந்தைங்களுக்கு அப்படிங்கும்போது ரொம்பவே பயப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்ககிட்ட என்ன சொல்ல விரும்புகிறீங்க நேயருக்கு? You first is don't be afraid. Because now with the current modern medicine and treatments available, நம்ம வந்து bone cancer வந்து definitely cure பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது if it is in the early stage. So the treatment duration வந்து it is long, I understand, but the results are good. We can give good results with near normal life for children even though they are having this bone cancer. இந்த கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் லாங்காக இருந்தாலும் இந்த கேன்சர் வந்து குணப்படுத்தி வர கேன்சர் இது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தால் நம்ம நியர் நார்மல் லைஃப் வந்து கொடுக்கலாம் பசங்களுக்கு அண்ட் வித் குட் அவுட்கம்ஸ். அப்போ இந்த எலும்பு கேன்சரை பற்றின பயம் வேண்டாம் அப்படிங்கிறீங்க. ஓகே சார், நீங்கள் பேசும்போது சொன்னீங்க புரோட்டான் சென்டர்னு சொன்னீங்க டாக்டர். அப்படின்னா என்ன, அங்கே என்ன பண்ணுறோம்? Apollo Proton Center is one of the pioneer institutes in India. It has got India's first proton beam radiation center, which is a modality of giving radiation for selected cancers, including many bone and soft tissue cancers also can be treated with proton. Proton Center la vandu there is cutting edge technology with excellent patient services and a very good team of doctors and nurses who are in tune and trained in only treating cancer patients. And Proton Center has got this multidisciplinary team approach where each system of the body has got specialists dealing with it in all modalities, including chemotherapy, radiation and surgery. So we have got the concept of disease management teams, and in which every patient is discussed by these disease management teams before an appropriate treatment plan is given to the patient. And I think that is the way forward in cancer care. டாக்டர், இந்த எலும்பு கேன்சர் வந்தால் எப்படி வருதுன்னு தெரியாது, ஆனால் ட்ரீட்மெண்ட்டில் இதில் குணப்படுத்திடலாம், பயப்பட வேண்டாம், நார்மலான வாழ்க்கை வாழலான்னு சொன்னீங்க. இதெல்லாம் தாண்டி இதை பற்றி பயப்படுற நேயர்களுக்கும் நீங்கள் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. நிறைவாக இது இந்த கோவிட் டைமில் நிறைய பேர் ஒரு பயத்தோடையே தான் இருக்காங்க. வெளியே வரக்கும் பயம், ஏதாவது சின்ன ஒரு சிம்டம் தெரிஞ்சால் கூட இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு. ஒரு மருத்துவராக எங்கள் நேயர்களுக்கு நிறைவாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கோவிட் ஷுட் நாட் பி அ ஹிண்ட்ரன்ஸ். கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து கோவிட் ஹிண்ட்ரன்ஸ் இருக்கக்கூடாது. ஏன்னா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து எஸ்பெஷலி போன் கேன்சர்ஸ் வந்து நம்ம கீமோதெரப்பி இல்லை சர்ஜரி பண்ணுறோமோ அதுக்கு வந்து பர்டிகுலர் டைமிங் இருக்குது. ஸோ இட் ஹாஸ் டு பி டன் அட் தட் டைம். எல்லாமே டைமிங் பொறுத்து இருக்குது. ஸோ கோவிட்னால ட்ரீட்மெண்ட் வந்து it should not stop. So patients who are having cancer should definitely take treatment during, even in spite of COVID. Otherwise the results are not good, madam. உங்கள் வேலைப்பளுக்கு மத்தியில் இங்கே வந்து நிறைய விஷயங்களை எங்களோடையும் எங்கள் நேயர்களோடையும் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஜெயா தொலைக்காட்சியின் சார்பாக உங்களுக்கு மிக்க நன்றி. Thank you so much.